சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் இதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஏன்னா பூமி தட்டைன்னு தான் சொன்னாங்க. இந்த பாரத மண்ணில் மட்டும்தான் பூமி உருண்டை, பூமி சுற்றுகிறது, அது மட்டுமல்ல அதனுடைய இயக்கம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த ஜோதிடம் அப்படின்றது அன்றைய காலத்து விஞ்ஞானம். அன்னைக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு நாம் தொலைவுகளை அளக்கிறதுக்கு, தூரத்தை அளக்கிறதுக்கு கிலோமீட்டர் பர்லாங்கு மைலு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை மாதிரி ஒரு அளவுகள் தான் இந்த நாளிகை வச்சாங்க. அடுத்து நாள் அப்படின்னு வச்சாங்க. அடுத்து வாரம்னு வச்சாங்க, மாதம்னு வச்சாங்க, அப்புறம் அயனங்கள்னு திதிகள் வச்சாங்க. நட்சத்திரங்கள், திதிகள், அயனங்கள், வருடம், இது எல்லாமே அந்த தொலைவை, காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு கணிப்புகளாகத்தான் இந்த ஜோதிடம் சொல்கிறது. ஆனால் ஜோதிடத்தினுடைய தன்மை அது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தினுடைய உண்மையான கருத்துக்களை உள்வாங்காம சனின்றது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஒரு சக்தி, இன்னும் அது கெடுதல் மட்டும்தான் செய்யும்னு பயமுறுத்தி, குருன்ற ஒரு கிரகம் நல்லது மட்டும்தான் செய்யும், அது மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி, இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் அவர்கள் அன்றைக்கு உள்ள மக்களுக்கு புரிகின்ற ஒரு மொழியிலே, அந்த பாஷையிலே அவங்க சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் இருக்கு, நாம பேசுறோம். அன்னைக்கு அவங்க எப்படி சொல்ல முடியும்? அதை மனிதரோடு ஒரு தெய்வங்கள் போல ஒப்பிட்டு அதற்கான ஒரு கதைகளை உருவாக்கினார்கள். ஆனால் அது சொல்ல வந்த விஷயம் என்ன? அதை நாம நேரடியாக அதை பார்க்கக்கூடாது. அதன் மறைமுகமாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடம் ஒரு வகையில் ஜோதிடம் உண்மை, ஆனால் ஜோதிடர்கள் உண்மையா அப்படின்றதான் நாம பார்க்கணும். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, யாரையும் பாதிக்கவும் செய்யும், பாதிக்காமல் இருக்கவும் செய்யும் அப்படின்றதான் ஜோதிட உண்மை. ஒரு கிரகம் நல்லது மட்டுமே செய்யும்னு சொல்ல முடியாது, ஒரு கிரகம் கெட்டது மட்டுமே செய்யும்னு சொல்ல முடியாது. அந்த கிரகங்களுடைய தன்மை, இரும்பு என்ன வேலை செய்யுமோ அது இரும்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும். தங்கம் அது என்ன வேலை செய்யுமோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு உலோகங்களும்